ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு 3 எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா தொலியெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இதை இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இது இப்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். ஐஸ் வாட்டர், இந்த ஐஸ் வாட்டருக்குள்ளே இதை எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வெட்டி இந்த ஜில்லுன்னு ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கோம். ஐஸ் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது கூல் வாட்டரில் சேர்த்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இந்த ஜில் வாட்டர்லேருந்து இந்த ஹீட் வாட்டரில் சேர்த்துடலாம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த உப்பு எல்லாமே இதில் சேரும். அப்படியே ஊறட்டும். பாருங்க, சூடான தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இப்போ கொஞ்சமாக எடுத்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம். இதில் மேலே வச்சு தொடச்சிக்கலாம். மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு தொடச்சி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்க, எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் சூடாகிட்டுருக்கு. இப்படி போட்ட உடனே லைட்டாக பபுள்ஸ் வரணும். ரொம்ப சூடாகக்கூடாது. ஆயில் லைட் சூடாக இருக்கணும். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம்.
இப்படி ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு டைம், ரெண்டாவது ஒரு டைம் போடணும். ஃபஸ்ட் டைம் பண்ணதில் எண்ணெய் எல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் இப்படி ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை ஃபஸ்ட்டு போடணும். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர், ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை இப்போ நல்லா இப்படி குலுக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தயாராகிடுச்சு. வெளியே நல்லா ப்ரௌன் கலர், உள்ளே நல்லா சாஃப்டாக அழகாக இருக்கும். இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.